மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு வரியை எழுதுகிறார். அது என்ன வரி என்றால், பாரத தேசம் தன்னை விடுவிக்க வந்த காந்தி மகாத்மா எம்மான் நீ வாழ்க என்கிற ஒரு மகத்தான வரி. அந்த வரியை எழுதின பாரதியை RSS தனதாக்கி கொள்ள துடிக்கிறது. அதே குரலில் சீமான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, போன மாதம் தான் 10 நாட்களுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை அடியோடு அளித்தார்கள். சீமானிடம் போய் கேட்டால் அதே சொல்லுவார், எனக்கு 100 நாள் வேலையே பிடிக்காது, அது சோம்பேறிகளின் மடம் என்று சொல்லுவார். ரெண்டு பேருக்குமே காந்தி என்றால் பிடிக்காது, ரெண்டு பேருக்குமே காந்தியை பிடிக்காது, ரெண்டு பேருக்குமே விடுதலையை பிடிக்காது. எனவேதான் RSS குரலாக சீமான் ஒழிக்கிறாரா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். 1908ஆம் ஆண்டில் ஒரு கடற்கரை ஓரத்தில் பாரதி பேசுகிற ஒரு கூட்டம். தலைவன் அப்பயே ஒரு வேற ரகமா இருந்திருக்கிறார். பாரதியை ஏதோ ஒரு குங்குமம் பொட்டு வச்சு, பாரதிக்கு ஒரு முண்டாசு கட்டி, பாரதி ஒரு பெருங்கவிஞன் அப்படின்ற ஒரு கவிஞர் அடையாளத்தோடய பல பேர் அடையாளப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா பாரதி என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருடைய பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வந்தவரை இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாரதியுடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியல, யாருன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவர் தான் விபின் சந்திரபால், மேற்கு வங்காளத்துல இருந்து வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட 2 வெடிகுண்டு இருக்கு. எதுக்குங்க வெடிகுண்டுன்னு அவர் பதறிட்டாராம். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் வெடிகுண்டோட பிபின் சந்திரபால் நிற்கிறாரு. ஏன்னு கேட்டா பாரதி என்ன சொல்லியிருக்காரு, போலீஸ் எப்பனாலும் நான் பேசும்போது கைது செய்யறதுக்கு வரும், ஒருவேளை போலீஸ் கைது செய்ய வந்தா இந்த குண்டை அவரை வீச சொல்லியிருக்கேன், நீ உஷாரா இருந்துக்கன்னு சொல்லியிருக்காரு பாரதி. நாம இப்ப கேட்கறது என்னன்னா, பிராமண கடப்பாறைன்னு சொன்னா உன்னுடைய புரிதல் என்ன? பாரதி என்பவன் பிராமண கடப்பாறை கிடையாது. இந்த தேசத்தை, இந்த சமூகத்தை நேசித்த, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பிய சமூக விஞ்ஞானி. எனவேதான் அவன் உரத்த குரலில் ஒவ்வொரு முறையும் பொது உடைமையை பேசியவனாக, சமத்துவத்தை பேசியவனாக, சகோதரத்துவத்தை பேசியவனாக, அல்லாஹ் பாடியவனாக இருக்கிறான். எனவேதான் நாங்கள் எப்போதும் பாரதி, எப்போதும் பெரியார் என்கிற இந்த முழக்கத்தை வைத்திருக்கிறோம். எப்பயுமே வரலாறு நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்ப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கு. அது சரியானவர்களிடமிருந்து கொடுத்தாலும் சரி, தவறானவர்களிடமிருந்து கொடுத்தாலும் சரி. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எது தீய சக்தி, எது தூய சக்தின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம தூய சக்திகளை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய நேரம் இது என்கிற தன்மையில் பாரதியார் குறித்த சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே ஒரு 2 மனிதர்களை குறிப்பாக சொல்லணும்னா, 93 வயதில் இந்த சமூகத்தின் உச்சத்தை அடைந்த 93 வயது வரை வாழ்ந்த பெரியாரையும், 39 வயதில் இந்த சமூகத்தின் அத்தனை மாற்றங்களையும் குறித்து பேசிய பாரதியையும் நேரெதிர் திசையில் நிறுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இன்றைக்கு RSSும் சனாதன சக்திகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் சரி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, வலதுசாரி சக்திகளோ அல்லது பாசிச சக்திகளினுடைய மிக முக்கியமான திட்டம் என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்தை, ஒரு அடையாளத்தை எப்போதும் தனதாக்கி கொள்வதற்கு துடித்து கொண்டே இருக்கிறவர்கள் RSSஓ அல்லது வலதுசாரி சக்திகளோ. அது பாசிசத்தினுடைய இயல்பான ஒரு குணாம்சம். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளம், தனித்த ஆளுமைகள் என்று மக்கள் மத்தியில் பெயர் பெற்றவர்கள் என்று யாரும் கிடையாது. அவர்களால் அடையாளப்படுத்த முடியாது. எனவே ஏதாவது ஒரு அடையாளத்தில் இருப்பவரை தனதாக்கி கொள்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி தனதாக்கி கொள்ள முடியாதவர்களை எல்லாம் நேரெதிர் திசையில் நிறுத்திவிட்டு அவர்களை வைத்து ஒரு அரசியலை செய்கிற வழக்கத்தை RSSும் சரி, வலதுசாரிகளும் சரி, இந்தியாவிலும் உலகம் முழுக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் இடையில் நடக்கிற போட்டி வரை அதான் நடந்து கொடுக்கிறது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அதே நிலைமையில இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பாரதியையும் பெரியாரையும் நேரெதிர் திசையில் நிறுத்தி விவாதிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் DYFI இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கான நோக்கம், இன்றைக்கு பாரதியை பேசுவதற்கான நோக்கம், மிக முக்கியமான நோக்கம். இன்றைக்கு சீமான் ஏறக்குறைய பிஜேபியினுடைய, RSSனுடைய அதே குரலில் பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் நேரடியாக எடுபடாத போது 1980களில் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்ற அமைப்பை துவக்கி பிஜேபி அடுத்த கட்டமான செயல்பாட்டை முன்னகர்த்தி சென்றதோ, அதே போல 2005க்கு பிறகு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் அல்லது இனவாதம் என்ற பெயரில் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக சீமான் போன்ற பலரை தமிழ்நாட்டில் தயார் செய்திருக்கிறார். ஏறக்குறைய RSSனுடைய தமிழ் முகமாக சீமான் மாறி இருக்கிறார்.
நீங்கள் எதை எடுத்து பேசினாலும் சரி, எல்லா விஷயங்களுமே இன்று குறிப்பிட்டு பாரதி குறித்த விஷயத்தில் நாம் முழுமையாக சுட்டிக்காட்ட வேண்டியது, பாரதியினுடைய இரண்டு முக்கியமான கொள்கைகள், ஒன்று விடுதலை, இன்னொன்று தமிழ். அந்த இரண்டுக்குமே எதிரான அமைப்பாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்கிறது. அது குறித்து சீமானுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை நாம் இந்த நேரத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதி விடுதலை குறித்து எவ்வளவு பேசியிருக்கிறார். குறிப்பாக பாரதி வாழ்ந்த காலத்தில் சென்னை மாகாணத்தினுடைய, அப்போதைய சென்னை மாகாணத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர் பாரதி பணியாற்றிய பத்திரிகைகளை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு, பாரதி ஒரு 3 பத்திரிகைகளில் பணியாற்றினார். இந்தியா என்ற பத்திரிகை, விஜயா என்ற பத்திரிகை, சூரியோதயம் என்ற பத்திரிகை. இந்த 3 பத்திரிகைகளையும் ஆய்வு செய்துவிட்டு, அந்த பத்திரிகைகள் எல்லாம் தயார் செய்து, அந்த பத்திரிகைகளை இப்பெல்லாம் தணிக்கை செய்து சிஐடி அதிக போலீஸ் அந்த தலைமைச் செயலாளரிடம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சிஐடி போலீஸ் தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்து, 3 வெவ்வேறு பத்திரிகைகள் நடக்குது, இந்த 3 சர்ச்சைக்குரிய பத்திரிகையா இருக்கு, இது 3ஐயும் வேறு வேறு நபர்கள் நடத்துகிறார்கள் என்று போலீஸ் சொல்லுது. அப்ப அந்த தலைமைச் செயலாளர் படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3ம் வேறு வேறு நபர்களால் நடத்தப்படுகிற பத்திரிகை அல்ல, ஒரே சிந்தனை கொண்ட, தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரே நபர்களால் நடத்தக்கூடிய பத்திரிகை என்று சொல்லுகிறார். அப்படி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அதிகாரிகள் கண்டு அஞ்சிய ஒரு மகத்தான மனிதன் பாரதியார். நாம் இந்த நேரத்தில் என்ன கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் என்றால், இன்றைக்கு தமிழ் தமிழ் என்று ஏராளமான விஷயங்களை சீமான் பேசுகிறார், சீமானுடைய தம்பிகள் பேசுகிறார்கள். நான் இணையத்தில் போய் இன்னைக்கு தான் தேடினேன். சரி, பாரதியார் இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு, பாரதியை பற்றி இவ்வளவு ஆய்வுகள் வந்திருக்கு, பாரதியை எதிர்த்து இவ்வளவு ஆய்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது, சீமான் ஏதாவது எழுதியிருக்காரா? இவ்வளவு தமிழ் பேசுறாரே சீமான், இவ்வளவு பெரியார், எங்களுடைய பெரியார்கள் என்று ஒரு 10 பேரை சொல்லுகிறாரே, அவரை பத்தியாவது ஒரு அரை பக்கம் எழுதியிருக்கிறாரா, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரா, ஒரு கவிதை எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி நானும் போய் தேடுறேன். கடல்லே இல்லைன்னு வந்துருச்சு. சீமான் இதுவரை ஒத்த புத்தகம் எழுதல, ஆனா பேசுறது முழுக்க முழுக்க என்னவோ பாரதிக்கு பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர் மாதிரி பேசுறாரு. ஆனா பாரதியார் என்ன எழுதினார்? சீமான் விஜில் அமைப்பினுடைய கூட்டத்தில் சென்று பேசுகிறார், பல்வேறு விஷயங்களை அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். குறிப்பிட்டு நாம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, சீமான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் போது எந்த பங்கில் இருந்தது என்பதை எல்லோரும் ஏராளமான உரை கேட்டிருப்போம். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்கு காந்தி நுழைந்த பிறகு மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு வரியை எழுதுகிறார். அது என்ன வரி என்றால், பாரத தேசம் தன்னை விடுவிக்க வந்த காந்தி மகாத்மா எம்மான் நீ வாழ்க என்கிற ஒரு மகத்தான வரி. அந்த வரியை எழுதின பாரதியை ஆர்எஸ்எஸ் தனதாக்கிக் கொள்ள துடிக்கிறது. அதே குரலில் சீமான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, போன மாதம் தான் 10 நாட்களுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை அடியோடு அளித்தார்கள். சீமானிடம் போய் கேட்டால் அதே சொல்லுவார், எனக்கு 100 நாள் வேலையே பிடிக்காது, அது சோம்பேறிகளின் மடம் என்று சொல்லுவார். ரெண்டு பேருக்குமே காந்தி என்றால் பிடிக்காது, ரெண்டு பேருக்குமே காந்தியை பிடிக்காது, ரெண்டு பேருக்குமே விடுதலையை பிடிக்காது. எனவேதான் ஆர்எஸ்எஸ் குரலாக சீமான் ஒலிக்கிறாரா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இப்படி ஏராளமான விஷயங்களை இந்தியாவினுடைய விடுதலை குறித்து பாரதி பேசிய விஷயங்களை ஏராளமாக சுட்டி காட்டலாம். அந்த காலத்திலே ஃபேக் ஐடிஸ் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம எது போட்டாலும் ஏராளமான ஐடி இப்ப தமிழ் டைஃபி தமிழ்நாடு ஃபேஸ்புக் பேஜில் போய் நாம் தோழர்கள் என்றும் பெரியார் என்றும் பாரதின்னு சொல்லி நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம்னா, யாருன்னே தெரியாத ஒரு 10 பேர் இது பாரதியை பேசவே கூடாது வாலிபர் சங்கம், பெரியாரை பேசவே கூடாது வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒரு கமெண்ட், யாருன்னே தெரியாது. அந்த காலத்தில் பாரதிக்கு இது நடந்திருக்கு. அவர் எழுதின விஜயா பத்திரிகையில வார வாரம் வாசகர் கடிதங்கள் தினசரி வரும்போது அங்கேயும் பல ஃபேக் ஐடிஸ் இருந்திருக்காங்க, யாருன்னு தெரியல. அநேகமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட நபர்களா இருக்கணும், இல்ல இங்கிலாந்து இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய ஆட்களே கடிதம் போட்டாங்களான்னு தெரியல, அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அட்ரஸே இல்லாம போடுவாங்களாம். அவர் ஒரு பதில் எழுதியிருக்காரு, தம்பி முடிஞ்சா முழு முகவரி அட்ரஸ் எல்லாத்தோடையும் போடு, அப்பதான் பதில் சொல்லுவோம், இல்லாட்டி பதில் சொல்ல மாட்டோம்னு. எல்லா காலத்திலையும் ஃபேக் ஐடிஸ் தொல்லை இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்கன்றதான் பாரதி காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற காலம் வரை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்படி ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு பாரதி குறித்து சொல்லப்படுகிற அவதூறுகள். நாம சில விஷயங்களை வேதனையோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவில் ஒரு சமூக மாற்றத்தை நேசித்த ஒரு மகத்தான கவிஞன் பாரதியார். பாரதி இதை பேசிவிட்டார், அதை பேசிவிட்டார், எனவே அவரை இந்த சட்டகத்திற்குள் நீங்கள் நடக்க வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள்
பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் வாலிபர் சங்க மேடையிலிருந்து அவர்களுக்கு பணிவோடு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். RSSம் பாஜகவும் செய்கிற சூழ்ச்சி வலைக்குள் பாரதியாரை தள்ளிவிடாமல் நீங்கள் இருக்க வேண்டும். பாரதியார் நம்முடைய தோழர் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பணிவன்போடு அவர்களுடைய வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பாரதி பேசின விஷயங்களை இந்தியாவில் வேறு யாரும் பேசவில்லை. குறிப்பாக ரஷ்யாவில் நடந்த புரட்சிகள் குறித்து 1905 ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்கிறது. மாற்றத்தை விரும்பி ஒரு போராட்டம், மிகப்பெரிய புரட்சி நடக்கிறது. இந்தியாவில் அதை பற்றி திலகர் பேசுகிறார், காந்தி பேசுகிறார், பாரதி பேசுகிறார், எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் 1917 லெனின் தலைமையில் நடந்த ரஷ்ய புரட்சியை பற்றி இந்தியாவிலிருந்து யாருமே பேசவில்லை. ஆசியாவிலிருந்து யாருமே பேசவில்லை. ஆசியாவிலிருந்து ரஷ்யாவினுடைய புரட்சியை வாழ்த்தி ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பேசிய ஒரே கவிஞன், ஒரே மனிதன் பாரதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட முடியும். ஏனென்றால் பாரதியினுடைய சிந்தனை, ஒரு மனிதன் தான் பிறப்பிலிருந்து 39 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அந்த 39 ஆண்டுகளுக்குள் ஒருவன் எத்தனை பரிணாமங்களை பெற்று தன்னுடைய அறிவை விருத்தி செய்து அடுத்த கட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதி இறுதியில் வந்து நின்ற இடம் 30 கோடி ஜனங்களுக்கும் சங்கம் பொது உடைமை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான முழக்கத்தை நோக்கி வந்து சேர்ந்தார். அதுதான் பாரதி பாடிய கடைசி பாடல் என்று வரலாறுகள் சொல்கிறது. பாரத சமுதாயம் என்கிற பாடலில் பாரதி பாடிய விஷயங்கள் அவைதான். எனவேதான் மீண்டும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்வி முறை யார் உருவாக்கிய கல்வி முறை? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்வி முறைக்கு பாரதியுடைய பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது. பாரதி ஆங்கில கல்வி முறை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஆங்கிலேயர் ஒரு கல்வியை கொண்டு வருகிறார்கள். அந்த கல்வி அப்போது இருந்த உயர் சாதியினருக்கு மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை கட்ட வேண்டும். அந்த பள்ளிகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த பள்ளிக்கு ஆசிரியர் யார் இருக்க வேண்டும், அந்த ஆசிரியருக்கு சம்பளம் எப்படி கொடுக்க வேண்டும், அந்த சம்பளத்திற்கான நிதி எப்படி சேர்க்க வேண்டும், இதுவெல்லாம் குறித்து பாரதி ஒரு வரையறையை வைக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் தெளிவோடு சொல்லுகிறார். அதுல பாரதி என்ன சொல்றார் தெரியுமா? பாரதி என்ன சொல்றாருன்னா, கிராமங்கள் தோறும் இருக்கிற பள்ளிகளுக்கு நாலடியாரும் திருக்குறளும் தெரிந்த ஏதாவது ஒரு தமிழாசிரியர் கட்டாயம் தேவை. வரலாறும் புவியியலும் அரசியலும் தெரிந்த பாடங்களை பரிந்துரைக்கிறார். அறிவியல் பாடங்கள், என்னென்ன தலைப்பில் அறிவியல் பாடங்கள் இருக்க வேண்டும். புராணங்கள், இதிகாசங்கள் என்று சொன்னால் எல்லா சமயத்தை சேர்ந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் கற்பியுங்கள். கல்வியை பொதுவிலேயுங்கள் என்று சொல்கிற ஒரு மகத்தான முழக்கத்தை பேசிய கவிஞன் பாரதி. இப்படி இந்தியாவினுடைய கல்வி முறையை கட்டமைத்த, இந்தியாவின் கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு மகத்தான தலைவனாக பாரதியை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பாரதி வெளியிட்ட நூல் பத்திரிகைகளிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பு என்ன சொல்கிறது என்றால், அப்போது 1910-12 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கிற மருத்துவ கல்வியில் தேர்ச்சி பெற்ற, ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய மருத்துவ கல்வி எப்படி இருக்கிறது? தேர்வு முறைகளை பற்றி பாரதி பேசியதை போல எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கிற ஒரு கல்வியாளர் கூட பேசியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. படுகொலை என்று பேசுகிறார். அவருடைய பத்திரிகையில் எழுதுகிறார், இந்த ஆண்டு ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. அந்த படுகொலையில் 100க்கு 90 பேர் சிக்கிக் கொண்டார்கள், 10 பேர் மட்டுமே பிழைத்திருக்கிறார்கள். 1907 ஆண்டு ஒரு படுகொலை நிகழ்ந்தது, அதில் 17 பேர் பிழைத்தார்கள். எல்லோ மாணவர்களுடைய கழுத்துக்கு கீழும் சிவப்பு நிற பேனா கொண்ட கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது. இது யாருடைய குற்றம்? மாணவரின் குற்றமா, பெற்றோரின் குற்றமா, இல்லை யாருடைய குற்றம் என்று கல்வி முறையை, ஒட்டுமொத்த கல்வி முறையை கேள்வி எழுப்புகிறார். ஆனால் இன்றைக்கு பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது? புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் 3வது ஒரு எக்ஸாம், 5வது ஒரு எக்ஸாம், 8வது ஒரு எக்ஸாம், 10வது எக்ஸாம், 12வது எக்ஸாம், நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், எல்லாவற்றிற்கும் நுழைவுத் தேர்வு. இதை பேசுகிற பாரதியைத்தான் சீமான் விஜில் அமைப்பின் மேடையில் நின்று பிராமண கடப்பாறை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, பாரதிக்கும் திலகருக்கும் இருந்த உறவு, அதே போல பாரதிக்கும் வஉசிக்கும் இருந்த உறவு. இந்தியாவினுடைய விடுதலையில் மகாகவி பாரதியை போல தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வங்காளத்திற்கும் மகாராஷ்டிரத்திற்கும்
பயணித்து பயணித்து இந்தியாவினுடைய விடுதலை தேடி தேடி கண்டடைந்த ஒரு மனிதன் யாருமே கிடையாது. ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் சேகரிப்பாளனாக இந்தியாவினுடைய விடுதலை எந்தெந்த வழிகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, விடுதலைக்கான பாதை எப்படியெல்லாம் சென்று கொண்டிருப்பது என்பதை அனுதினமும் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு தலைவனாக பாரதி இருந்திருக்கிறார். நீங்கள் வங்காளத்தில் போய் பார்த்தால் பிபின் சந்திரபால், இந்த பக்கம் பாலகங்காதர திலகர், இன்னொரு பக்கம் வஉசி, இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சிவா, இப்படி ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களோடு வாழ்ந்த சுதந்திர போராட்ட வீரன் வஉசி அவர்கள் தூத்துக்குடியில் துறைமுகத்தை, ஒரு கப்பல் கட்டும் நிறுவனத்தை சுதேசி இயக்கமாக நடத்த முன்வந்த போது தன்னுடைய பத்திரிகையில் பாரதியார் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்ன அறிவிப்பு என்றால், இப்படி ஒரு சுதேசி இயக்கத்தினுடைய மிக அடிப்படையான காரணமாக கொண்டு ஒரு கப்பல் நிறுவனத்தை வஉசி துவங்கி இருக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு மூலதனமாக 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. தமிழர்கள் ஒவ்வொருவரும் அதில் பங்குதாரராக வேண்டும். ஒரு பங்கின் விலை 25 ரூபாய். நீங்கள் யாரெல்லாம் முடிகிறதோ எல்லோரும் பங்குதாரராகுங்கள். இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இது வெள்ளையனுக்கு எதிரான உறுதியான போராட்டம் என்று சொல்லி ஒரு அறைகூவலை விட்டிருக்கிறார். விடுதலை போராட்டத்தில் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் குறித்து தமிழ்நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கிற சுதேசி இயக்கத்தை இன்றைக்கு ஷேர் மார்க்கெட் அளவிற்கு யோசித்த ஒரு மகத்தான கணிப்பாளர் என்று சொன்னால் அது பாரதி தான். இன்றைக்கு 1910ஆம் ஆண்டு ஒரு விஷயம் நடக்குது. 1910ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தூத்துக்குடியில வைத்து வஉசி கைது செய்யப்படுகிறார். மார்ச் 13ஆம் தேதி சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்படுகிறார். 2 பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு நெல்லை கழகம் என்று சொல்லக்கூடிய கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஏராளமான கலவரங்கள் நடக்கிறது. வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவும் விடுதலை செய்ய கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்ட களத்தில் இறங்குகிறார்கள். போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துகிறது. 4 பேர் செத்து போனார்கள். பாரதி சென்னையில் இருக்கிறார். பாரதிக்கு ஒரே பயம், ஒரு பெரிய கலகம் தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. இப்படிப்பட்ட கழகத்திற்கு பிறகு மீண்டும் மக்கள் போராட்டத்திற்கு அணிதிரள்வார்களா என்கிற ஒரு கேள்வி, அச்சம் பாரதிக்குள் இருக்கிறது. இந்தியா பத்திரிகையினுடைய பத்திரிகையாளராக நேர பாரதிய களத்துக்கு போறார். மார்ச் 20ஆம் தேதி 26ஆம் தேதி நேரடியாக தூத்துக்குடி மாநகரத்துக்கு போறார். தூத்துக்குடியிலிருந்து போய் பார்த்து விட்டு அவர் திரும்பி சென்னை அந்த பத்திரிகையில் எழுதுகிறார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடங்களில் நான் சென்று பார்த்தேன். கலவரம் நாம் நினைத்தது போல இல்லை. ஒரு சில பெரிய மனிதர்களை தவிர எல்லா மக்களும் உறுதியான நம்பிக்கையோடு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். விடுதலை கிடைத்தே தீரும் என்று சொல்லுகிறார். இப்படி களத்தில் எப்படியாவது அந்த களத்தை சென்றடைவது, களத்தை கணிப்பது, அடுத்த கட்ட போராட்டம் என்ன, அடுத்த கட்ட கோரிக்கை என்ன என்பது குறித்து பேசுவது என்பதில் மிக தீவிரமாக இருந்த தலைவன் பாரதி. நீங்கள் ஆஸ்துரை படுகொலையின் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். ஆஸ்துரையை கொன்றவர்களுடைய பைகளிலே காவல்துறை ஒரு சோதனையை நடத்துகிறது. அந்த சோதனையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றவர்களுடைய பைகளில் பாரதியின் கவிதைகளும் கட்டுரைகளும் இருந்தன என்று காவல்துறை கண்காணிக்கிறது. அதை வைத்து பாரதியை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இந்தியாவினுடைய விடுதலை குறித்து விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது 1908ஆம் ஆண்டு 1908ஆம் ஆண்டில் ஒரு கடற்கரை ஓரத்தில் பாரதி பேசுகிற ஒரு கூட்டம். தலைவன் அப்பயே ஒரு வேற ரகமா இருந்திருக்கிறார். பாரதியை ஏதோ ஒரு குங்குமம் பொட்டு வச்சு, பாரதிக்கு ஒரு முண்டாசு கட்டி, பாரதி ஒரு பெருங்கவிஞன் அப்படின்ற ஒரு கவிஞர் அடையாளத்தோடய பல பேர் அடையாளப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா பாரதி என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருடைய பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வந்தவரை இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாரதியுடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியல, யாருன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவர் தான் பிபின் சந்திரபால், மேற்கு வங்காளத்துல இருந்து வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட 2 வெடிகுண்டு இருக்கு, எதுக்குங்க வெடிகுண்டுன்னு அவர் பதறிட்டாராம். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் வெடிகுண்டோட பிபின் சந்திரபால் நிற்கிறாரு. ஏன்னு கேட்டா பாரதி என்ன சொல்லியிருக்காரு,
போலீஸ் எப்பனாலும் நான் பேசும்போது கைது செய்யறதுக்கு வரும். ஒருவேளை போலீஸ் கைது செய்ய வந்தா இந்த குண்டா அவரை வீச சொல்லியிருக்கேன், நீ உஷாரா இருந்துக்கன்னு சொல்லியிருக்காரு பாரதி. நாம இப்ப கேட்கறது என்னன்னா, பிராமண கடப்பாறைன்னு சொன்னா உன்னுடைய புரிதல் என்ன? பாரதி என்பவன் பிராமண கடப்பாறை கிடையாது. இந்த தேசத்தை, இந்த சமூகத்தை நேசித்த, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பிய சமூக விஞ்ஞானி. எனவேதான் அவன் உரத்த குரலில் ஒவ்வொரு முறையும் பொது உடைமையை பேசியவனாக, சமத்துவத்தை பேசியவனாக, சகோதரத்துவத்தை பேசியவனாக, அல்லாஹ் பாடியவனாக இருக்கிறான். எனவேதான் நாங்கள் எப்போதும் பாரதி, எப்போதும் பெரியார் என்கிற இந்த முழக்கத்தை வைத்திருக்கிறோம். எனவே தோழர்களை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் தோழர் பாரதி, எங்கள் தலைவர் பகத்சிங், எங்கள் தோழர் பெரியார், எங்கள் தலைவர் சிங்காரவேலர், நாங்கள் தோழர்கள். நன்றி, வணக்கம்.